இந்த உலகத்தில் எவ்வளவோ இயற்கையான இயற்கை இருக்குது, படைப்புகள் இருக்குது. மலைகள், காடுகள் இருக்குது. அதே போல் என்னென்னா உயிரினங்கள் இருக்குது. ஒரு மீன் எடுத்துக்கலாம், ஒரு தவளை, என்னென்ன உயிரினங்கள் இருக்குதோ எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் இது இது எதுக்குமே மனம் அப்படிங்கிறது கிடையாது. ஒரு நாய் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நாய் வந்து வீடுகளில் வளர்த்துவோம். ஆனால் அந்த நாய் வந்து ரொம்ப பாசமாக இருக்குன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அந்த நாய் அப்படி கிடையாது. அதுக்கு மனம் கிடையாது. அதுக்கு என்னென்னு சொன்னால், என்னதான் நீங்கள் வந்து அதை பண்ணி வளர்த்தினாலும் அதுக்கு மனம் அப்படிங்கிறது இல்லாதன் காரணமாக அதோட தன்னுடைய செயல் வந்துட்டு அந்த இரக்கம் உள்ளது அப்படிங்கிறது வராது. மனம் இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு தான் அந்த இரக்கம் அப்படிங்கிறது இருக்குமே தவிர, அந்த மிருகங்களுக்கு அது தெரியாது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு, அந்த மனம் மிக்க மனிதன் அவனுக்கு தான் அந்த சிறப்பு இருக்கே தவிர வேறு எந்த விலங்குகளுக்கும் கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஆடை வந்துட்டு அறுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்டுக்கு வந்து மனம் கிடையாது. அப்போ என்னென்னா அதுக்கு அந்த ஃபீலிங்ஸ் வந்துட்டு இருக்காது. இந்த உணர்வு அப்படிங்கிறது அதுக்கு சுத்தமாகவே இருக்காது. இப்போ வந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஒரு ஆட்டை கொண்டுட்டோம் அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, ஆட்டை வந்துட்டு அறுத்துட்டாங்க, அதாவது வெட்டப்பட்டதுன்னு சொல்லுவாங்க, கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் மனிதனை வந்துட்டு ஒருத்தர் எதாவது பண்ணிட்டாங்கன்னா கொலை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லுவாங்க. ஏன்னா மனம் மிக்க மனிதனுக்காக தான் என்னென்னு சொன்னால் அந்த ஒரு வார்த்தை அங்கே பொருத்தப்படுது. அப்போ நம்ம என்ன நினச்சிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒரு நாய் இருக்குது, இல்லை ஒரு ஆடு இருக்குது, இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நம்ம மனம் இருக்குதுன்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு ஒரு மதிப்பு கொடுக்குறோம். ஆனால் உண்மையாகவே இந்த எல்லா பிராணிகளும் எதுக்காகனா மனிதனுக்காக தான். உலகில் எவ்வளவு இயற்கை இருக்குது அது மனிதனுக்காக. ஏன்னா மனம் அந்த மனிதனுக்கு தான் இருக்குது. இந்த மனம் இருப்பதற்காக தான் மனிதன் வந்து சிறந்த படைப்பாக இருக்கிறான். இந்த உலகத்தில் எவ்வளவு படைப்புகள் இருந்தாலும், எவ்வளோ மிகப்பெரிய உயிரினங்கள் இருந்தாலும் மனம் அப்படிங்கிறது எதுக்கும் கிடையாது, மனிதனுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்போ நம்ம அடிப்படையாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒரு மனிதனுக்கு வந்து ஆரம்பம் குணமாக இருக்கும். குணநலன் அப்படிங்கிறது அடிப்படையாக இருக்கும். குணநலன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இறை குணங்கள், அந்த இறை குணங்களில் வாழும்போது தான் நம்முடைய மனநலன் வந்து நல்லா இருக்கும். எப்போ மனநலன் நல்லா இருக்கும், உடல் நலன் அப்போ தான் நல்லா இருக்கும். அப்போ உடல் நலன் அப்படிங்கிற நம்ம எந்த ஒரு முயற்சியும் செய்ய வேண்டாம். நம்முடைய மனசு மட்டும் நல்லா வச்சுன்னா உடம்பு நல்லா இருக்கும். அந்த மனம் நல்லா இருக்குன்னு சொன்னால் நம்முடைய குணநலன்கள், நம்ம குணங்கள், நல்ல இரக்கம், நல்ல நல்ல எண்ணங்கள், அதே மாதிரி ஒருத்தவங்களுக்கு என்னென்னு சொன்னால் வந்துட்டு கஷ்டப்படும் போது இறக்கப்படுறது, அதே மாதிரி பொறுமையாக இருக்கிறது, நல்ல விஷயங்கள் செய்கிறது, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் செய்யும்போது மனதுக்கு ஒரு என்னென்னு சொல்லலாம், ஒரு நிம்மதி ஏற்படுறது, அமைதி ஏற்படுறது, இதெல்லாம் என்னென்னு சொன்னால் வந்துட்டு இறை குணங்கள். இந்த இறை குணங்கள் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் வந்துட்டு எப்போ மனிதன் தவறுறான மனநிலை கெட்டு போகுது. அப்போ இந்த மனம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் வந்துட்டு உடல் தொடர்புடையது. எப்போ மனம் கெடுது உடம்பு கெட்டு போகும். இதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னு சொன்னால், இந்த மனம் அப்படிங்கிறது மனிதனுக்கு அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால், எந்த உலகத்தில் எந்த உயிரினங்களுக்கு மனம் அப்படிங்கிறது கொடுக்கப்படவே இல்லை. மனிதனுக்கு மட்டும்தான் இந்த மனம் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இந்த மனிதன் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால் எல்லாத்துக்கும் இந்த இறைவனுடைய பிரதிநிதியாக இருக்கிறான். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த உலகத்தில் எந்த ஒரு இதுக்கும் மனம் கொடுக்கப்படாதனால எல்லா உயிரினங்களும் எல்லா படைப்புகளும் என்னென்னு சொன்னால் இந்த மனிதனுக்கு வந்து ஒரு அடிமையாக இருக்குது. ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மனிதனுக்காக எல்லாமே இருக்குது. இந்த மனிதன் அனுபவிக்கிறதுக்காக உலகில் எல்லா பிராணிகள், இயற்கை எல்லாமே எதுக்கு இருக்குன்னு சொன்னால், இந்த மனமிக்க மனிதனுக்காக. இந்த இயற்கையை எடுத்துக்கிட்டாலும், இயற்கை அப்படிங்கிறதுக்கு ஒரு மலைகள் இருக்குது, அதுக்கு மனம் கிடையாது. அப்போ அது ஒரு மனமே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அது வந்துட்டு தன்னிச்சையாகவே அது இயங்கிட்டே இருக்கும். மனம் அப்படிங்கிறது கிடையாது. அப்போ மனம் இல்லை அப்படிங்கிறத விட இயற்கை பெருசா, இறைவன் பெருசா அப்படின்னா இறைவன் தான் மிகச்சிறந்தது. ஏன்னா இறைவன் தான் படைப்பாளன், இறைவன் தான் உருவாக்குபவன், இறைவன் தான் என்ன பண்ணுவான்னு சொன்னால் எல்லாத்தையும் வந்துட்டு தேவைகளை பூர்த்தி செய்பவன். இப்போ இறைவனுக்கு தான் எல்லா பண்புகளும் எல்லா குணங்களும் இருக்குது. இயற்கை அப்படிங்கிறத விட இறைவன் தான், அந்த இறைவன் தான் இயற்கை அப்படிங்கிறது வந்துச்சு. அப்போ என்னென்னா அந்த மனம் அப்படிங்கிறது என்னென்னு சொன்னால், அந்த இறைவன் அந்த இயற்கையில் எதுக்குமே கொடுக்காம இந்த மனிதனுக்கு தான் என்ன பண்ணியிருக்கான்னு சொன்னால் அது அமானிதமாக கொடுத்துருக்கான். அந்த அமானிதம் அப்படிங்கிற வார்த்தைகளே மனம் அப்படின்னு இருக்குது. அந்த அமானிதம் கொடுக்கப்பட்டது என்னென்னு சொன்னால், அந்த மனதை அவன் பாதுகாத்துக்கணும். அந்த மனநலத்தில் வந்து அந்த நல்ல எண்ணங்கள், தூய்மையான எண்ணங்கள் கொண்டு அது எந்த அளவுக்கு மனதை தூய்மையாக வச்சுக்கிறானோ நல்லா வச்சுக்கணும், வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும். எப்போ அந்த மனம் கெட்டு போகணும்னு சொன்னால் கெட்ட குணங்கள். இப்போ ஒரு மனிதனுக்கு மனம் சுத்தமாகணும் அப்படின்னு சொன்னால் இறை குணங்களில் வாழ்ந்தாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த மனம் சுத்தமாகும். இப்போ இறை குணங்கள் பொறுமை, அதாவது நல்ல எண்ணங்கள், நல்லது செய்கிறது, அதேபோல் மற்றவங்களை இறக்கப்படுறது, பெருமைப்படாமல் இருக்கிறது, நிம்மதி, அமைதி, இது மாதிரி இருந்தான்னு சொன்னால் மனநலம் வந்து நல்லாயிருக்கும். எப்போ மனநலம் இருக்கும் உடல்நலம் வந்து நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ இதுலேருந்து நம்ம என்ன தெரியும்னு சொன்னால், எந்த ஒரு விலங்குகளுக்கும் மனம் அப்படிங்கிறது கிடையாது. மனிதன் தான் சிறந்த படைப்பாக இருக்கான். உலகத்தில் எந்த இயற்கைக்கும், மரமாக இருக்கட்டும், செடி கொடிகள், எந்த எதுவாக இருக்கட்டும், அதுக்கு மனம் அப்படிங்கிறது கிடையாது. இது எல்லாமே இயற்கை. இப்போ இதுக்கெல்லாம் மேலே என்ன இருக்குன்னா இறைவன் அப்படிங்கிறது தான். அந்த இறைவன் இருந்தால் எல்லாமே வந்துச்சு. மனிதனும் இறைவனால் படைக்கப்பட்டவன் தான். மனிதன் ஏன் சிறந்த படைப்பாக இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு அந்த மனம் மட்டும் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த உலகத்தில் எல்லா விஷயங்களும் பஞ்சபூதங்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே மனிதனுக்கு அடிமை. இப்போ எந்த மனிதன் அந்த இறை குணத்தோடு வாழ்கிறானோ, எந்த இறைவன் இயற்கை வந்துச்சோ அதே இறைவன் தான் இந்த மனிதனும் வந்தான். இந்த மனிதன் எப்போ அந்த இறைப்பண்போடு அவன் வாழ்கிறானோ அப்படின்னா இந்த உலகம் எல்லாமே அவனுக்கு அடிபணியும். அப்போ இது என்னென்னு சொன்னால் இந்த மனம் அப்படிங்கிறது அமானிதமாக கொடுக்கப்பட்டிருக்கு. எந்த மனிதனுடைய உள்ளத்தில் அந்த நிம்மதி, அமைதி இருக்கோ, நல்ல இரக்க பண்புகள், அந்த இறை குணத்தோட குணநலன்களோடு இருக்கிறானோ
அவனுக்கு உடல் நலனும் நல்லா இருக்கும், மனநலம் இருக்கும். எந்த மனிதன் மனம் நல்லா இருக்கணும், இந்த உலகம் முழுவதும் அவனுக்கு அடிமையாக்கப்படும். அடிமையாக்கப்படும் மீன்ஸ் என்ன அப்படின்னா, அவனுக்கு எல்லாமே சுலபமா இருக்கும். நல்ல எண்ணங்கள், அந்த எண்ணங்கள் அந்த பரிசுத்தமான மனதில் நல்ல எண்ணங்கள் தான் வரும். அந்த நல்ல எண்ணங்கள் என்ன பண்ணுன்னு சொன்னா வந்துட்டு, நம்ம யாரும் அடிமையா இருக்க வேண்டியதில்ல. அந்த 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 நல்ல மனம் மிக்க மனிதர்கள் எல்லாருமே என்ன சொன்னா, எல்லாமே நமக்கு சாதகமா வந்து அமையும். இப்ப மனம் அப்படிங்கிறது அமானிதமா கொடுக்கப்பட்டு, நம்ம என்ன பண்றோம்ன்னு சொன்னா, கவலைப்படுறோம், துக்கப்படுறோம், கோபப்படுறோம், பெருமை, பொறாமை, அதேபோல கெட்ட எண்ணங்கள், தவறான இதன் மூலம் என்ன மனத வந்து நம்ம கெடுத்துக்கிறோம். இப்ப இந்த மனம் அப்படிங்கிறது அமானிதமாக நமக்கு வந்து என்னன்னு சொன்னா, ஒ ஒ ஒரு ஒரு பொருள் இருக்கு. ஒரு மனிதன் நம்மள்ட்ட வந்து ரூ. 1000 வச்சு குடுத்துட்டு வை. அத அமானிதமா வச்சுக்க நான் திரும்ப வந்து வாங்கிக்கிறேன்னு சொல்றான். அதே மாரி இந்த மனம் அப்படிங்கிறது நமக்கு அமானிதமா கொடுக்கப்பட்டிருக்கு. அப்ப என்னன்னா நம்ம பாதுகாக்கணும். எந்த ஒரு மனிதனும் அந்த மனத பாதுகாக்காம மறந்துட்டாங்களோ என்னன்னு சொன்னா, அதுக்குண்டான என்ன தப்பு செஞ்சாங்களோ இப்ப நம்ம ஒரு ஒரு தப்பு செஞ்சுட்டோம். இப்ப கோர்ட்ல என்ன பண்ணணும்னா, அதுக்குண்டான நம்ம கேள்வி பதில் சொல்லி தான் ஆகணும். ஏன் அப்படின்னா, நம்ம தப்பு செஞ்சுட்டோம் அதுக்குண்டான கேள்வி கணக்கு கவர்மெண்ட் குடுத்து தான் ஆகணும். அந்த அந்த ஜட்ஜ் நமக்கு அதே போல என்னன்னா, நமக்கு மனம் அப்படின்னு அமானிதமா கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம எப்ப இத சரிவர பராமரிக்கலையோ, அதுக்குண்டான ஒரு கேள்வி கணக்கு இருக்கு. அப்ப என்னன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் அந்த அமானிதத்த சரியான முறையில பாதுகாத்து, தூய்மையா வச்சோம்ன்னு சொன்னா, நம்முடைய உடல் நலன், மனநலன் எல்லாமே நல்லா இருக்கும். இப்ப நம்ம குணநலன் வேணும் அப்படின்னு சொன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம முதல்ல நம்ம என்னென்ன தவறுகள் செஞ்சோமோ, அதுக்காகலாம் நம்ம மன்னிப்பு கேட்டு, நம்ம இறைவனுடைய பிரதிநிதி அப்படிங்கிற நம்ம மறந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். அதெல்லாம் நம்ம நிராகரிச்சுட்டு, நம்ம எப்ப அந்த நல்ல எண்ணங்கள உள்ள கொண்டு வரோமோ, அப்ப என்னன்னு சொன்னா, நம்ம சிந்தனை செய்யும்போது, அந்த இறை குணங்கள்ல நம்ம வாழக்கூடிய நபராக மாறுறோம். எப்ப இறை குணங்கள்ல வாழ்றோமோ, மனநலன் நல்லாகும். அப்புறம் வந்துட்டு நம்ம என்னன்னு சொன்னா, நம்ம உடல் நலம் நல்லாகும். இப்போ மனம் அப்படிங்கிறது அமானிதமா கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த அமானிதமா கொடுக்கப்பட்ட இந்த மனத என்ன பண்ணணும்னு சொன்னா, பாதுகாக்கணும். எந்த ஒரு மனிதன் பாதுகாக்க தவறுகிறானோ, அவனுடைய குணநலன் கேட்டின் காரணமா தான் இப்படி பண்றான். உடல்நலன் கெட்டு போகும். மனம் அப்படிங்கிறது அமானிதமா கொடுக்கப்பட்டிருக்கு. அது ஒவ்வொருத்தரும் தூய்மையான முறையில, நிம்மதியான முறையில, அமைதியான முறையில வச்சுக்கணும், பாதுகாக்கணும். நன்றி.